சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆவது வசனம். அவர் எப்படி உள்ளவர்? நீடிய பொறுமை உள்ள தெய்வம். ஒருவேளை பாவிகளை மேல் அவர் சினம் கொண்டு அவர் அடிச்சார்னா இன்னைக்கு பூமியில் இருந்திருக்க முடியாது. நீங்க இயேசு எப்படி பொறுமையா இருந்தாரோ அதே போல நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் சுட்டி காட்டுகிறது. தேவ ஜனங்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தான் நமக்கு ரோல் மாடல் மாதிரி. இயேசு எப்படி நடந்தாரோ அந்த பாதையில் நடக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பிரசங்கி 7:8 இப்படியாக சொல்லுகிறது, பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று. எப்படி பொறுமை உள்ளவன் உத்தமன்? ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்கள். முதலாவது வேதம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்கள் உத்தமர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சைலண்ட் இஸ் பவர்ஃபுல் வெப்பன். அமைதியா இருந்தாலே போதும், சிலருடைய பிரச்சனை என்ன செஞ்சிடும். ஆனா அதான முடியல, அப்படிதானே? நல்ல கவனிங்க. லூக்கா 21:19 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் தன்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு காத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம், நாம் காணாதவர்களை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அல்லேலூயா. நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, அத்தனை பட்டணத்தில் பவுல் காத்துக் கொண்டிருந்தார், ஆகவே அந்த இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அல்லேலூயா. இந்த போது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அத்தனை பட்டணத்தில் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயும் அவரோடு கூட சீலாவும் வருவதற்காக காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அங்கே வேதம் சொல்வது ஒரு பெரிய விரிவுகள் உண்டான அத்தனை பட்டணத்தில். அப்போ பொறுமை ஒரு தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் ரோமர் 12:12 இப்படியாக சொல்கிறது, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கிறது. கஷ்டம்தான், உபத்திரவத்தினத்தில் பொறுமையா இருப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, பொறுமையா இருக்கிறவர்கள் தேவ சபையில் மேன்மை பாராட்டப்படுகிறார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பொறுமையா இருக்கிறவர்கள் தேவ சபையிலே மேன்மை பாராட்டப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதனால வெளிப்படுத்தல் 14:12 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து. வாசிங்க யாக்கோபு 5 அதனுடைய 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் யோபின் பொறுமையை குறித்து. யாரெல்லாம் யோபின் சரித்திரம் வாசிக்கிறீங்க? யோபுவின் சரித்திரமே அவருடைய வாழ்க்கையை சரித்திரமாய் மாற்றியது. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, நான் பொறுமையா இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தார் பூமியை ஆளும் சொல்லுங்க, நான் பொறுமையா இருப்பதனால் நிச்சயமாய் ஒரு நாள் அந்த 1000 வருட அரசாட்சியில் நாங்கள் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, யோபினுடைய வாழ்க்கையில் பொறுமை அவன் வறுமையை மாற்றியது. அல்லேலூயா. சொல்லுங்க, பொறுமை என் சரித்திரத்தை மாற்றும், அது சரித்திரம் படைக்க வைக்கும். என் பொறுமை வறுமையை மாற்றும், வேதனையை மாற்றும், கண்ணீரை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும், துன்பங்களை மாற்றும். தேவ ஜனங்களே, 3.5 ஆண்டுகள் யோபினுடைய வாழ்க்கையிலே சோதனை. எத்தனை ஆண்டுகள்? 3.5 ஆண்டுகள். பல நாட்கள் கழித்தவுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவங்க இப்படியாக சொல்லுகிறாங்க யோபுவை பார்த்து, யோபுவே, நீர் செய்த தவறுக்காகவே தேவன் உன்னை கண்டிக்கிறார். அவர் பொறுமையோடு இருந்தார். யார் என்னை குறித்து என்ன சொன்னால் என்ன, நான் பொறுமையோடு அவருக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருந்தார். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் சரித்திரம், யோபுவின் சரித்திரம் அதனுடைய 42ஆவது அதிகாரம். யோபுவின் சரித்திரம் அதனுடைய 42ஆவது அதிகாரம். அங்கே அழகாய் ஒரு சொன்ன அந்த முதல் அதிகாரத்தை கொஞ்சம் அப்படி உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து விட்டு இந்த கடைசி பகுதியில் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். தேவ ஜனங்களே, யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பரலோகம். யோபு குறித்து சாட்சி கொடுத்தது பரலோகம். வாசிங்க அதனுடைய 1ஆவது அதிகாரம், யோபுவின் சரித்திரம் அதனுடைய 1ஆவது அதிகாரம் அதனுடைய 8ஆவது வசனம். 8:1 யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவரை போல பூமியில் ஒருவனும் இல்லை. எல்லாரும் ஒருவருடைய கரங்களை உயர்த்தி, இப்படி தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக பொறுமையோடு நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, யோபுவை போல ஒருவரும் இல்லை,
தாயை போலதான் பிள்ளை. நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? அப்புறம் அவரை போல வாழ்வதற்கு, அவரை நாம் பிரதிபலிப்பதற்கு நாம் இந்த நாளில் நம்ம வாழ்வை அர்ப்பணித்தவர்களாய் வேதம் சொல்கிறது. அந்த யோபுவை போல ஒருவனும் பூமியில் இல்லை, நோவை போல ஒருவனும் இல்லை, ஆபிரகாமை போல ஒருவனும் இல்லை, மரியாதை போல ஒருவனும் இல்லை, சமாரியா ஸ்திரியை போல ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட ஒருவரும் இல்லை என்கிற அந்த சாட்சி என்னை குறித்து தேவன் பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கிறவராய் தேவனை மாற்றுவாராக. தேவ ஜனங்களே, தேவன் சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. தேவ ஜனங்களே, என்ன போல ஒருவன் பொறுமையாக இருந்தார். என்னுடைய மேல அவருடைய கண்கள் எப்போது நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அவனை கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறார்? அவன் சொல்றான், பூமியெல்லாம் சுத்தி வர. நீ பூமியெல்லாம் சுத்துறான் என்று தெரியும். உன் கண் யார் மேல இருந்தது? தேவ ஜனங்களே, யார் மேல சத்துருவின் கண்கள் இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு யார் பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறார்களோ அவன் மேலதான் சத்துருவின் கண்கள் இருக்கும். பூமியெல்லாம் சுத்திட்டு வர்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. தேவ ஜனங்களே, அவன் யாரையும் அதிகமா கவனிப்பான், நம்மளதான். பாத்தீங்களா, யூதர்கள் மரியாதை கவனிக்கிறான். என்ன செய்கிறார், எங்க போறான், எங்க வர, என்ன தெரியுமா? சாட்சி. சாட்சி. வேதத்தை தூக்கிட்டு போறிய உடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்று அநேகர் நம்மளை உற்று கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை. மரியாள் புறப்பட்டு சென்ற பொழுது அவளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. தேவ ஜனங்களே, அதே போல இந்த பூமி விட்டு புறப்படுகிற பொழுது நம்ம பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறோம். வெறுங்கையோடு அல்ல, தேவனை சந்திக்க போகிறது. ஒரு பெரிய பரிசை கொண்டு போறோம். அவரை களத்திலே கொண்டு சேர்க்கிறார். நாம் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? யோபு தவறு செய்யல. ஆனா தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கண் கலங்கியது. சாத்தான் ஆண்டவரை கேட்கிறான், சும்மா மையப்பட்டு சும்மா ஆராதிக்கிறான். நீ அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்தை பெருக பண்ணி இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு கொடுத்தாலும் இல்லனாலும் யோபு என்னை வருவோடு வருவதை கொள்ள. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டால் என் தேவனை ஆராதிப்பதை நான் ஒருபோதும் தவறுவதில்லை. என்ன செஞ்சா தெரியுமா? கர்த்தர் யோபுவின் வேலை எடுத்து போட்டார். நல்ல கவனிங்க, தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த யுத்தத்தில் ஒருவன் மாட்டியிருக்கிறான். அவன் தான் யோபு. வேதம் சொல்லுகிறது, 3.5 ஆண்டுகள் பாடுகள். அவருடைய மனைவி சொல்றார், இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, நீ அவர் தூசத்தில் ஜீவனவிடும். அவன் சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசாத, அவளிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ. தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். யோபுடைய வாழ்க்கையை முழுவதும் சோதனை, வேதனை, கண்ணீர், பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, அவன் முழுவதும் அவருடைய சரீரம் முழுவதும் புண்கள், ஓலை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட அவன் பொறுமை இழக்கவில்லை. அந்த நேரத்தில் கூட பொறுமை இழக்கவில்லை. 3 நண்பர்கள் வருகிறார்கள். 7 நாள் புசிக்காமல் குடிக்காமல் அமர்ந்திருக்கிறார்கள், அழுகிறார்கள், துக்கம் கொண்டாடுகிறார்கள். 8வது நாள் பேச ஆரம்பிக்கிறார். யோபுவே, நீ செய்த தவறினால் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்தது? ஆம், பழைய நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது தேவன் அவனை கண்டிக்கிறார் என்பது நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட விதி. ஆகவே அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். ஆனால் யோபு தன்னை உத்தமன் என்று எத்தனை முறையை காண்பிக்கும்படியாக வகை தேடிய பிறகு அவனால் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்துகிறார்கள், மீண்டும் மீண்டும் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இப்ப திருப்பிக் கொள்ளுங்க 42ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம். ஆலோசனையை பயக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அறிவிப்பேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். நல்ல கவனிங்க, யோபு பொறுமையோட காத்திருக்கிறார் 3.5 ஆண்டுகள். தேவ ஜனங்களே, ஆண்டவர் யோபுடைய வீட்டில் எடுத்து போட்டுட்டாரு. அவன் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சான். இதுதான் வாய்ப்படி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கிட்டு வந்த உடனே யோபுவுக்கு உண்டானது எல்லாம் ஒரே நாள். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், எல்லாத்தையும் அழிச்சிருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ளணும், தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சுக்கிறாப்பா. நிச்சயமா தேவன் அனுமதித்திருந்தால் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு மேன்மை உண்டு. அல்லேலூயா. நேரம் சொல்லுகிறது, யோபு பொறுமையோடு காத்திருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அதில் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் காதினால் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை பார்க்கிறது. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்கிறீங்க, ஒரு நாள் பார்ப்பீங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நீங்க பொறுமையா இருப்பீர்களா? நிச்சயமா ஒரு நாள் தேவனை நேசிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நான் இன்றைக்கு பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். நிச்சயமாய் நான் ஒரு நாள் அவரை முகமுகமாய் சந்திப்பேன். அல்லேலூயா. நான் இருப்பது போல அவரை காண்பேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த அடுத்ததாக வேதம் சொல்கிறது, வாசிங்க அதனுடைய 6வது வசனம். நான் என்னை அறிவறுத்து தூணிலும் சாம்பலிலும் இருந்து மனசால. அந்த 7 கடைசி பகுதி வாசிங்க. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய்
ஒரு மனிதன் எப்போ பொறுமை இழக்கிறான்னு கேட்டீங்கன்னா நிதானம் இல்லாத போது. அப்படிதானே? ஒரு காரியம் யாராவது சொன்ன உடனே அந்த நிதானத்தை இழந்த உடனே அந்த பொறுமை நம்மளோட என்ன செய்யுது? நல்ல கவனிங்க. நிதானமாய் பொறுமையாய் அவர் நம்மை பார்க்கிறார் என்கிற ஒரு தெளிவோடு நம்ம இப்பொழுது இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதபடியாக சொல்லும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிறருடைய காயங்கள் ஆற்ற வேண்டுமே தவிர பிறரை காயப்படுத்த கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, எத்தனை பேர் பாடல் வரிகள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லணும். நேற்றைய முன்தினத்துல ஒரு தாயார் இடத்துல வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டே இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தாரோடு இருந்து பேசுறது போல நான் ஃபீல் ஆகிறேன். அந்த இடத்துல வந்த மாத்திரத்தில் என் இதயத்தில் காண்கிற எல்லா பாரங்களும் நீங்கிட்டு. அவன் சொல்லுது, பல வருடங்களா அவருடைய மகள் படுகிற வேதனை அவங்க சொல்றாங்க, நாங்க இதுவரை யாரிடத்துல சொன்னதில்லை, என் குடும்பக்காரன் என் சொந்த கிட்ட சொன்னதில்லையே, என் பிள்ளைகிட்ட கூட சொன்னதில்லை, என் மகள் கிட்ட சொன்னதில்லை, என் பையன் கிட்ட இருந்தான். அவனே இப்படி ஆச்சரியப்பட்டு பாக்குறான். நான் சொல்றேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய சகோதரி இவ்வளவு வேதனைப்படுறது எனக்கு தெரியாது. ஆனால் கடைசியில போகும்போது ஒரே ஒரு வார்த்தை, என் இருதயம் இலகுவாகி விட்டது, என் பாரத்தை நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இறக்கி வைத்து விட்டேன், ஆக இதை குறித்து நான் இதை கவலைப்பட வேண்டிய அவசியம் என்று புறப்பட்டு சென்றார்கள். தேவஜனங்கள் ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல எப்பொழுது தங்கி கொண்டிருக்கிறது. நான் நிறைய சொல்ற சாட்சி, நாங்கள் இந்த இடத்துல வருகிற போதெல்லாம் ஆறுதல் அடைகிறோம். நேற்று தினத்தில் ஒரு தாயாரை சந்தித்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்க சபைக்கு வந்துகிட்டே இருந்தேன், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லை, ஆனா எந்தைக்கு அநேகர் சொன்னாங்க போகாதுன்னு சொன்னாங்க. நானும் நின்னை அண்டையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, இதுக்கு என்னால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொன்னேன். நேற்று தினத்தில் அவங்களை ஜெபித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே உடைய சபைக்கு நான் நடந்து வருவதற்கு எனக்கு கிருபை செய்யினால் சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரை சீக்கிரத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, நான் அன்றைக்கு நான் கேட்டேன், இன்னைக்கு பார்க்கிறேன் என்று யோபு சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால அந்த 8வது வசனம் சொல்கிறது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடங்களை தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகவல் வெளியிடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திரத்திற்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசுவது போல் நீங்கள் என்னை குறித்து. நண்பர்கள் நிதானமா பேசல, யோபு நிதானமாய் பேசி இருக்கிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு நாள் நம்ம நிதானத்தை இழந்து விடவே கூடாது. நிதானத்தை இழந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய நண்பர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். 7 காளைகளும் 7 ஆட்டுக்கடாக்களும். தொகை எவ்வளவு? எதுல புரியுது? நாம் பொறுமை இழக்கிற பொழுது இழப்புகளை சந்திக்கிறோம். எதுல புரியுது? நாம் பொறுமைகளை இழக்கிற பொழுது பல இழப்புகளை சந்திக்கிறோம். யோபுவின் நண்பர்கள் பல இழப்புகளை சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க 9வது வசனம். அப்பொழுது எலிப்பாசும் சூரியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக பொறுமையா இருக்கும் போது நம்ம சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எந்த யோபுவை குற்றப்படுத்தினாலும் கவனிக்கணும். அதாவது யார் பலி செலுத்த வேண்டுமானால் ஆசாரியன் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துகிறவன் பாவம் இல்லாதவனா இருக்க வேண்டும். அப்படிதானே? யோபுவை பத்தி ஆண்டவர் நண்பர்கிட்ட சொல்றாரு, நீங்க யோபுட்ட போய் காளையை கொண்டு கொடுங்க, 7 ஆட்டுக்குட்டியை கொண்டு கொடுங்க, உங்களுக்காக யோபு என்ன செய்வான்? பலியிட்டு உங்களுக்காக வேண்டுதல். இப்ப அவ்வளவு ஷாக் ஆயிட்டான். இந்த 3.5 ஆண்டுகளாய் இவனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தவன் இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டு யோபுட்ட போறான், யோபு எனக்காக இந்த நிமிஷம் குற்றப்படுத்திருந்தவே அடுத்த நிமிஷம் இருதயம் மாறுவதற்கு காரணம் யோபுடைய பொறுமை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க பொறுமையா இருந்தா போதும், நீங்கள் யார் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். அல்லேலூயா. யோபு பொறுமையா இருந்ததுனால இத்தனை முறை முயற்சி பண்ணினான். நான் நல்லவன் என்பதை காண்பிப்பதற்கும் உத்தமன் என்று காண்பிப்பதற்கும் அவன் முயற்சி செய்தான், தோற்று போனான். அந்த கடைசியில பாருங்க, அவரே இறங்கி வந்து சொல்றாரு, உங்க யோபனிடத்தில் கொண்டு போங்க, யோபு உங்களுக்கு வேண்டுதல் செய்வான். வேதம் சொல்கிறது, அவன் சிறையிருப்பு மாறுகிறது. பொறுமையா இருக்கிறவர்கள் இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவ ஜனங்களே, வேதம் சொல்கிறது, யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொறுமையா இருப்பவனால் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவர் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாவரங்களை அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, நான் பொறுமையா இருந்தேன்னா என்னை விட்டு போற உறவுகள் மீண்டும் என்னோடு வந்து சேர்ந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களுடைய சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். என்னை விட்டு போன சகோதரர்கள் மீண்டும் என்னை தேடி வருவார்கள். நடந்துச்சு யோபுடைய வாழ்க்கையில. வேதம் சொல்லுகிறது, பொறுமையை குறித்து யாக்கோபு பேசுறார். யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவினுடைய சகோதரனாகிய யாரு?
மரியாளுக்கு குழந்தை, மரியாளுக்கு பிள்ளை தான் யாரு? யாக்கோபு. அவன் சொல்றாரு, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே. யோபனுடைய பொறுமை தான் இன்றைக்கு யோபை பற்றி பேசுவதற்கு காரணம். ஹல்லேலூயா. நம்ம பொறுமையா இருக்கனா இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் உலகம் நம்மளை பற்றி பேசும். ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தமாய் ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோபனுடைய பின்னிலைமையை பார்க்கிறோம். அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்போ யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10. யோபுக்கு 20 பிள்ளைங்க. 10 பரலோகத்துல 10 இல்ல. கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை கொடுத்தாலும் அத்தனையும் தேவ ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், யோபு நினைச்சேன், நான் இழந்துட்டேன். இல்லைங்க, பரலோகத்தில் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாய் வாழ்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாசிங்க 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து இதுக்கு பின்னாடி அந்த யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய். நான் சொன்ன பார்த்தீங்களா, பொறுத்தார் பூமி. அதுக்கு பிறகுதான் 140. அந்த சோதனை காலத்துக்கு பிறகுதான் 140. அவர் எத்தனை வருஷம்? ஏன்னா 10 பிள்ளைங்க பிறந்திருக்கு. 10 பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளை இருக்குதுன்னா அப்ப எத்தனை வயசுக்கு சோதனை வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 இருந்து 60 வயதுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு 140. அப்போ 20 வயசு மேல வாழ்ந்திருக்காரு யாரு? யோபு. அப்ப நல்ல கவனிங்க, பொறுத்தார் பூமி ஆடலாம். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், யோபு பார்த்து தான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தமாய் ஹல்லேலூயா. சொல்லுங்க, பொறுத்தோம்னா பூமி ஆடும். அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசய ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். யோபு எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசாரியனாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் ஆசாரியர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கணும், பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கணும். என்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளைக்கு ஒரு ஃபாதர் வந்திருந்தார். பிள்ளையை மாற்றி விட்டு போனாரு. இது என்னன்னு கேட்டார். இது நான் சொன்னேன் பலிபீடம் அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லை அப்படின்னாரு. அப்போ நேற்று இரவு இந்த காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். இது பலிபீடம் இல்லைன்னா என்னது அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர். அவங்களாம் நல்லா படிச்சவங்க, யாரு ஃபாதர்ஸ் எல்லாம் 10-12 வருடங்கள் நல்லா படிச்சவங்க. அவங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. ஆனா நல்ல கவனிங்க, எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் கிடையாது என்னது அப்படின்னு. ஆசாரியன் எங்க பலி செலுத்துவான்? பலிபீடத்தில். அப்போ ஆசாரி நிற்கிற இடம் என்னது? பலிபீடம். பாவ நிவர்த்தி எங்கிருந்து புறப்படுகிறது? அப்ப இது என்னது? அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற உலக ஞானம், நமக்குள்ள இருக்கிறது தெய்வீக ஞானம். அவங்க பழைய பாட்டின் முறையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்து இயேசுவை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையை கர்த்தர் கொடுப்பீராக. நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் மரித்து பரலோகம் செல்கிறார். அப்போ பரலோகத்தை பார்த்தா உள்ள போய் பார்க்கிறான். தூதர்கள் கொண்டு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தூதன் சொல்றான், நீ பரலோகத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை நரகத்தை பார்த்து விட்டு வந்துவிடு அப்படின்னு. இவனு தன்னுடைய லக்கேஜிய வாசலுக்கு வெளியில வச்சுக்கிட்டு அவர் புறப்பட்டு போறார். நரகத்தை பார்க்க போனா பயங்கரமான கொண்டாட்டமா, என்னென்ன தேவை, டிவி பார்க்கணுமா, டிவி பார்க்கலாமா, இப்படி பயங்கரமான கொண்டாட்டங்கள் இருந்த உடனே திரும்பி வந்தானா. திரும்பி சொன்னா, நான் நரகத்துக்கே போறேன். அவன் சொன்னானா தூதனை பார்த்து, எப்பா ஊர்ல இருக்கும்போது பாசு மரலைகளை ஏமாத்திட்டாங்க, பரலோகம்னா அக்கினியா இருக்கும், அப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எங்களெல்லாம் ரொம்ப பயப்படுத்திட்டாங்க. ஆனா நான் பார்த்த நகரம் அப்படி இல்லை, நல்லா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூதை சொன்னானா, திரும்பி நீ ஒரு முறை கூட யோசிச்சிக்க, எனக்கு நரகமே போது லக்கேஜ் எடுத்துட்டு புறப்பட்டான். புறப்பட்டு போக போக அவன் சென்று கொண்டிருந்த பாதைகள் எல்லாம் விழ ஆரம்பித்தது. ஏற்கனவே சொன்ன போனா திரும்ப வர முடியாது. உள்ள போன உடனே ஒருத்தர் அவனை வரவேற்று அக்கினில உள்ள போட போனான். அப்ப கேட்டானா, நான் முதல் அப்போ வந்து பார்க்கும்போது இந்த நகை இப்படி இல்லையே, எப்படி அப்படி இருக்கு சொன்னா, அது நாங்க முதல்ல காட்டினது விசிட்டர். என்னது விசிட்டர்?
வருவாங்கல்ல, அது அப்படிதான். நீங்க விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது, 10 அடியில நிலத்தடி நீர்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? 1000 அடி போர் போட்டவங்க தண்ணி தேடியும். இதே போலதான் அங்க போன விசிட்டர்ஸ், இதே போலதான் சத்துருவானவனும் பாவங்களை நமக்கு பணத்தை போல காண்பித்து பாதாளத்தில் கொண்டு செல்கிறான். அவன் சொன்னான், ஐயோ நான் பரலோகத்தில் இருக்கலாமே, அந்த மகிமை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லிட்டார். தேவஜனங்கள் கவனியுங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் பொறுமையோடு வாழ வேண்டும். கோபம் நம்முடைய வாழ்வை அழித்து விடும், கோபம் நம்ம நறுமணத்தை கெடுத்து விடும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஜென்ம சுவாபம் என்கிற இந்த கோபங்கள் எங்களை விட்டு வெளியேறுவதாக சொல்லுங்க. கோபம், இந்த கோபத்தின் ஆவிகளை விட்டு வெளியேறுவதாக. பொறுமை, நீடிய பொறுமை கர்த்தர்கள் தருவீராக. வேதம் சொல்கிறது, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பொறுமை உள்ளவர்கள் உத்தமர்கள் என்று வேதம் சொல்கிறது. பொறுமை உள்ளவர்கள் பலன் கொடுக்கிறார்கள், பொறுமை உள்ளவர்களுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்கிறார்கள், பொறுமை உள்ளவர்கள் உபத்திரவத்தை சகிக்கிறார்கள், பொறுமை உள்ளவர்கள் தேவ சபையிலே சாட்சியாக இருக்கிறார்கள், பொறுமை உள்ளவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறார்கள். பொறுமை உள்ளவர்கள், வேதம் சொல்கிறது, இவர்களுடைய தரித்திரமே வாழ்க்கை சரித்திரமாய் மாற்றுவது. ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்கிறார். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆவது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த 2 தெசலோனிக்கேயர் 3:5 தானே? நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி இப்பொழுது சரிதான். 2 தெசலோனிக்கேயர் 3 கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும், கர்த்தர் சொல்ல, கர்த்தர் கிறிஸ்துவை பற்றும் பொறுமைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றுகிற ஒரு பொறுமை நம்மை நடத்தும். அல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவை பற்றுகிற பொறுமை உங்களை நடத்துவதாக. வாசிங்க யாக்கோபு 5:8. யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, எப்படி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். வருகை சமீபமாக இருக்கிறது. எப்படி எப்படி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவங்களை கர்த்தர் சொல்ற கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதனால பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்க தேவ ஜனங்களே, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. 2வது வாசிங்க சங்கீதம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அப்போஸ்தலர் 10 அதனுடைய 38. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்டவரை யாவரையும் விடுதலை செய்யறமாய் சுற்றி திரிந்தார். அப்படிதானே? நல்ல கவனிங்க. தயவுன்னா என்ன? தயவு என்பது நான் பிறருக்கு நன்மை செய்வது அல்லது கருணை காட்டுவது அல்லது உதவி செய்வது அல்லது உதவிக்கரம் நீட்டுவதே தயவு. எப்படி? தயவு. 2வது நாம் பார்க்க போகிற காரியங்கள் தயவு. நல்ல கவனிங்க. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. இன்னொரு வசனம் இப்படி ஆகிய சொல்லுது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்ய தக்கவர்களுக்கு அந்த அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு செய்யணுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம 100 ரூபாய் கொடுப்போம், கோட்டை கடையில் நிற்போம், புரியுதா? அதனால யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து சொல்லுவாங்க. பாத்திரம் அறிஞ்சு மிச்ச போடணும்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. இங்க வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆவது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்கள். அப்போஸ்தலர் 14. சென்ற காலங்களில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது நன்மை, மேலிருந்து நமக்கு நன்மை. நல்ல கவனிங்க. அவருடைய தயவுள்ள கரம் நம்மளை எப்பொழுதும் தேற்றுகிறது. நல்ல கவனிங்க. லாபானுக்கு யாக்கோபு காட்டின தயவு,
யாக்கோபிற்கு ஏசா காட்டின தயவு. இப்படி 2 தயவுகளுக்கு நான் காண்பித்து கொடுத்து விட்டு நான் ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்தவை, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்றார். கவனிங்க, இந்த யாக்கோபுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். எங்க விருதுக்கு எத்தனை நாள் கொடுப்பாங்க? 3 நாள் கொடுப்பாங்க. 4வது நாள் யாக்கோபு இடத்துல லாபான் கேட்கிறான், நீ என் மருமகனா இருப்பதற்கு நான் சும்மா வேலை செய்யலாமா? 2 அர்த்தத்துல கேட்கிறான். விருந்துக்கு வந்து இத்தனை நாளாச்சு, நீ இன்னும் புறப்படலையா? 2வது, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வந்து அனுப்பி நான் எப்படி வச்சிருக்க முடியும்? 3வது கேட்கிறான், சும்மா ஏன் சாப்பிட்டுட்டு? அதுக்கு அர்த்தம் தான் நல்லா பிடிச்சுக்கணும். உள்ள அர்த்தங்கள் நிறைய உண்டு. அப்ப அவன் சொல்றான், நீர் என்ன செய்யணும்? உங்களுடைய இளைய மகன் எனக்கு நீர் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணி தார் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த காரியத்திற்கு ஒத்துக் கொடுக்கிறான். ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிற ராகேலை இவன் விரும்பினதாக நிறைய சொல்லுவாங்க. யாக்கோபு ராகேல் என்ன செஞ்சாரு? காதல் திருமணம் செய்கிறாரு. அதனால வேதத்துல யாக்கோபு காதல் திருமணம் செஞ்சு நாங்களும் காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய மாமனிடத்துல முறையா கேட்கிறாரு. அப்படிதானே? இப்ப இவனுடைய அடுத்த நிலை எப்படி தெரியல. இங்கதான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டான். அப்ப சொல்றான், நான் உன்னுடைய மகளை 2வது மகள் நான் திருமணம் செய்வதற்கு என்ன செய்கிறேன்? விருப்பப்படுறேன். எனக்கு திருமணம் முடிச்சுதான், அது வேலை செய்யணும் சொல்லி வேலை செய்யலாம். அந்த நேரத்துல தான் எத்தனை வருஷம் தெரியுமா? 14 ஆண்டுகள் கழிந்து விட்டது. 14 ஆண்டுகள் கழிஞ்சிட்டு அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றான். அவன் சொல்றான், நான் புறப்படுறேன்னு சொல்ற நேரத்துல சொல்றான், இல்ல நீ இங்க இரு, உம்மன் நிமித்தம் தேவனை ஆசீர்வதித்து, உன் நிமித்த கர்த்தரை நீ வருவதற்கு முன்னாடி எனக்கு 20 ஆண்டு இருந்துச்சு, இப்ப எனக்கு 2 லட்சம் ஆண்டு இருக்குது. காரணம் நீ வந்த பிறகு அப்ப சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை தாரேன், நீ இந்த இடத்தை விட்டு வரக்கூடாது. அப்ப நான் சொல்றாரு, அப்பொழுது லாபான், உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைத்தது, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் நீ ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து, உன் சம்பளம் இன்னது எனக்கு சொல், நான் அதை உனக்கு. 14 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, அவர் கேட்கிறாரு. நல்ல கவனிக்கிறது. லாபான் சொல்றாரு, யாக்கோபு இப்ப லாபான் சொல்றாரு, நீ சொல்லு, நான். இதுதான் தேவதாய். எல்லாரும் ஒரு வருஷம் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, ஒரு நாள் நான் அவனை நம்பி இருந்தேன், இன்னைக்கு என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது. இதுதான் தயவு. சொல்றான், நீ உன்னுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டும். அப்பதான் சொல்றான், 14 வருஷமா அவனுக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சேன்? வேலை செஞ்சேன். அதாவது நான் இந்த சவுதி அரேபியா பட்டணத்தில் இருந்ததுனால ஒரு பெண் பிள்ளையை திருமணம் செய்வதற்கு கணவன் வீட்டார் வருகிறார்னா 1 லட்சம் ரியால் கொடுப்பாங்க. எவ்வளவு? அந்த 1 லட்சம் ரியால் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா தகப்பனிடத்தில் கொடுப்பாங்க, தகப்பன் பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. எந்த பெண்ணை விவாகம் அவன்கிட்ட கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளை டெபாசிட் பண்ணி 1 லட்சம் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பான். அவனுக்கு தேவைப்படுறதுன்னு செலவழித்துக் கொள்ள கணவன் நாட்டு கொடுக்க மாட்டான். என்னதான் திருமணம் செய்ய வீட்டுக்கு வந்தால் கணவன் நாட்டு என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, அவங்களுக்கு ரூம், இவங்களுக்கு ரூம். புரியுதா? அவங்க அதாவது சவுதி அரேபியாவுடைய வெளிநாட்டில் அநேகருடைய வாழ்க்கை முறை தனி, எல்லாருக்கும் தனித்தனி ரூம். அப்படிதான் வாழ்வாங்க. அப்படிதான் ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு அந்த நாடுகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை. ஒரு ரூம் இருந்தாலும் 10 பேர் என்ன செஞ்சிடும்? படுத்துருவோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரங்கள் எல்லாம் வேறு மாதிரி. அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாதிரி வேற எந்த நாட்டிலையும், வட இந்தியாவில் கூட அப்படி கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு அப்படி ஒரு தனி சிறப்புக்கான காரணம் ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு ஒழுக்கம். அப்படிதானே? நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லலாம், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்பதில். அப்படிதானே? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரி. அப்படிதானே? ஏன் சின்ன வயசுல இருந்தே நம்ம நாட்டின் மேல் ஒரு பற்று பெறுகிறது. ஆனா வேறு நாடு அதெல்லாம் கற்றுக் கொடுக்காது. சகோதர சகோதரித்துவத்தை கற்றுக் கொடுக்காது. மாறாக அவங்க எதை கற்றுக் கொடுப்பாங்கன்னா, நம்ம இந்த மதம், நம்ம இந்த இடம், நம்ம ஜனம், இது கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்லை. நாம் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறதுனால யாராகிலும் ஒருவர் வேதனைப்பட்ட நம்ம எந்த தயவு காட்டுவோம். புரியுதா? அந்த தாழ்வு, அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் அதெல்லாம் துடித்து கூட இருந்து விட்டு நம்மளால முடிந்த தயவு என்ன செய்கிறோம்? பிறருக்கு காண்பிக்கிறோம். அதாவது ஒரு சிறு பையன் கரண்டில் அடிபட்டு அந்த கரண்ட் அந்த ஷாக்ல அந்த பையன் துடிச்சுட்டு இருக்கான். ஒருவர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி விட்டு போய் அந்த பிள்ளையை காப்பாற்ற, அவருக்கு தெரியும் அந்த பிள்ளையை தொட்டா எனக்கு சாக்கு தண்ணிக்குள்ள கிடக்கலாம். ஆனா அதை பொருட்படுத்தல. அவர் ஓடி போய் அந்த பையன் தூக்கி காப்பாத்திட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம பிறர் மேல் தயவு காட்டுகிறது. நல்லது பண்ணீங்க. அப்போ அவரை கூப்பிட்டு அந்த அவங்க எல்லாரும் பாராட்டினாங்க. அவர் தன்னை பாராட்டுவார்கள் என்பதற்காக தயவு காட்டுவதல்ல. என்னால முடிஞ்சு நான் அதை கண்டிப்பா செய்யணும். அவர் கிட்ட போற அதை பாக்குறது, வீடியோ கிட்ட போற ஒரு ஷாக் அடிக்குது, டக்குன்னு வந்துட்டாரு. ஆனா அவர் தன்னை கூட, அவருடைய உயிரை கூட பொருட்படுத்த பிள்ளையை காப்பாற்ற விதத்தை பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு தயவு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வைத்த தயவு பெரியது. அவர் அல்லேலூயா தன்னுடைய உயிரையே நமக்காக பணை வைத்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேற தெரியுமா சொல்றது? யாக்கோபு லாபானுக்கு காட்டின தயவு. இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது.
எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்கள் உண்டு என்றும் உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக சொல்றான். ஏசாவினிடத்தில் ஆட்கள் அனுப்பி உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏசா விட்டு பிரிந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிலருக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க செத்தாலும் மாட்டானா பேச மாட்டேன் சொல்லுவாங்க. செத்த எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியல. ஆனா நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 20 ஆண்டுகள் கழித்து இந்த யாக்கோபு ஏசாவை சந்திக்க வருகிறான். ஒரு பெரிய வெகுமதி, நான் அன்னை கூட சொன்னேன், அனுப்பின வெகுமதி 2.5 கோடிகளுக்கு சமம். அத்தனை பெரிய வெகுமதிகளை தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பிவிட்டு சொன்னான், இந்த கண்களில் எனக்கு தயவு கருத்துப்படி சொல்லுங்க. சகோதரன் என்னிடத்தில் தயவு காட்டணும்னா சில அமௌண்ட்டை கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா தேவனுடைய தயவு இலவசம். தேவனுடைய தயவு 5 காசு செலவு கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. தெரியுமா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தயவுள்ள தெய்வம், அவர் தயாள குணமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நான் இப்படி சொல்லுவேன், யோசேப்பின் மேல் போர்த்திபார் வைத்த தயவு, யோசேப்பின் மேல் பார்வோன் வைத்த தயவு, யோசேப்பின் மேல் கர்த்தர் வைத்த தயவு, இந்த தயவெல்லாம் சேர்ந்ததுனால தான் யோசேப்பு தன் சகோதரன் மேல் தயவு வைக்கிறான், தன் தேசத்தின் மேல் தயவு வைக்கிறான். ஒரு காரியம் சொல்லட்டா, யோசேப்பு இல்லைன்னா ஈப்துங்கிற ஒரு நாடு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சம் அந்த ஈப்து தேசத்தில் வந்தது. ஆனா பாருங்க, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எழுப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனா யோசேப்பு அறியாதவன் யாரும் உண்டா? புரியுதா? யோசேப்பு அறியாதவன் யாரும் உண்டா? கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எழுப்பினார் என்று வேதம். இன்னைக்கு அப்படிதான், இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கு. எல்லாரும் எழுதுங்க.